நான் தான் அவங்க எல்லாம். இன்னைக்கு ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். தேவங்களோட யோ மை பர்ஃபெக்ட் நான் சூன் போடுறேன்டா. அதுக்கப்புறமா மச்சான் ஸ்ரீ, அதுக்கப்புறம் சாக்குரா. ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க. நேற்று போட வேண்டியது, பட் நேற்று போட வேண்டிய சுச்சுவேஷன் நான் இல்லை. கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூவாக இருந்துட்டேன். ஸோ இன்னைக்கு போடுறேன். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நம்ம தேவங்க பயோஸ் எல்லாருக்கும் நான் வந்துட்டு சாட்டர்டே கண்டிப்பாக வீடியோ போட்டுடுறேன்டா. சரி வாங்க, நான் லோடன்னு பேசாமல் ஸ்ட்ரிக்டாக இன்ட்ரோக்குள்ளே போகலாம். ஓஎன் வந்துட்டு ரொம்ப கைண்டாட்டான, அதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். நீங்கள் வந்துட்டு இப்போ ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து ரொம்பவே ரூட், பட் அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட ரொம்பவே லவபுளாக இருப்பார். அவரும் அந்த மாதிரி கைண்டான ஒரு பர்சன் தான். அவர் வந்துட்டு இப்போ எஸ்கேல நம்பர் 1 சிஓவாக இருக்கார்டா. சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்போ ஜேகே வந்துட்டு அவருடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு காரில் வந்து நைட் ட்ரைவ் போயிட்டுருக்காரு. அவருக்கு எதுவும் செம்ம இரிட்டேட்டனாக இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் வேறுன்னு சொல்லிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அவர் நார்மலாக வந்துட்டு போகிற ரூட்டில் அவ்வளோ டிராஃபிக்லாம் இருக்காது. பட் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அப்படியே நிறைய கார் பிளாக்காக அங்கங்கே நிற்குது, அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அவர் டென்ஷனில் வந்துட்டு ஹார்னை ப்ரெஸ் பண்ணிட்டு சைடில் பார்த்தா 2 கப்பிள்ஸ் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. இந்த பாரு யூஷி, டைம் ஆகுது, எனக்கு கால் இருக்குன்னு நடந்து போய்க்கு தெரியும், நீ இப்போ என் பின்னாடிலாம் வராத, யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். இந்த பாரு, எவன் பார்த்தா எனக்கு என்ன, என் பொண்டாட்டிடி, நான் வருவேன், எவன் என்ன கேட்பான். இப்போ நீ நைட் அங்கே ஒண்டியாக நடந்துட்டு போகிற, இப்போ தான் ஸ்கூலே விட்டுருக்கானுங்க, நீ போல ஒண்டியாக நடந்து போகிற, எவனா குத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவேன். என்னை யாரும் அப்படி பண்ண மாட்டாங்க யூசி, ப்ளீஸ் போ. முடியாதா? அப்போ நான்லேருந்து என் கூட பேசாத, நீயும் பேசாத, நீ என்ன ஒண்டியாக போகிறேன்னு சொல்லி சும்மா ஆடிட்டு இருக்க என்ன? இந்த பாரு, நீ பண்ணுறதெல்லாம் சரியில்லை, எனக்கு செம்ம காண்டாகுது. இன்றைக்கி என்னவோ அவன் கூட சுற்றிட்டு இப்போ வந்துட்டுருக்க. அவன் ஃப்ரெண்டு ஜேக் தானே, இருந்தாலும் எனக்கு எரியுது. சரி சரி, கோவப்படாத. இப்போ என் கூட வரியா இல்லையா? வரனா என் கையை பிடிச்சிட்டு வா, இல்லைனா இங்கேயே நில்லு. நான் வந்துட்டு இல்லைனா நீ போ, நான் இங்கே தான் இருப்பேன். சரி விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே கையை பிடிப்பாங்க. அந்த பயம் இருக்கணும், வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நைட் அப்படியே க்யூட்டாக நடந்து போவாங்க. அப்போ ஜேகே அப்படியே அங்கே உள்ளே இருந்தே பார்த்துட்ருப்பாரு. நம்ம சடனாக அவர் ஒரு விஷயத்த நினச்சி பார்ப்பாரு. ஜேகேமா இப்படிலாம் பின்னாடி வராத, என் ஸ்ட்ரீட் இது, என் அப்பா பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், கொன்னே போட்டுருவாரு. ஜேகேமா கிளம்பு. எவன் பார்த்தா எனக்கு என்னடி, வா இன்னைக்கு உன் அப்பா நான் பார்த்துட்டேன், அந்த சொட்ட தலையனை பார்த்துட்டு இன்னைக்கு என்னன்னு கேட்போம். ஜேகே, என் அப்பா கிண்டல் பண்ணால் உனக்கு தூக்கவே வராதா? என்னடி அவன் சொட்டையாக இருந்தா? ஜேகே சரிப்பா, ஒன்றும் சொல்லப்பா, இப்போ எதுக்கு நீ ஒண்டியாக போன ஆடிட்டு இருக்க? பாரு, அங்கே லைட்டு வேறு இல்லை, அப்படியே நல்லா 3 லைட் மட்டும் தான் இருக்குது. ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு நடந்தால் நல்லா ரொமான்டிக்காக வைப் பண்ணலான்னு பார்த்தா அப்படியே சீனை போடுற. ரொமான்டிக்காக வைப் பண்ணுறதுக்கு ஏன் ஸ்ட்ரீட் தான் கிடச்சிதா? யாராவது பார்த்தாங்கன்னா நானும் பண்ணுறது? நீ எதுக்கு மற்றவங்க பார்க்குறாங்களான்னு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். உன் கூட பேசி உன்ன மாதிரி நானும் வளர்றேன்டி. ஜேகே என்னடி, இப்போ என் கூட வரதா இருந்தான்னு வச்சுக்கேன், நாளிலேருந்து என் கிளாஸில் என்னை மீட் பண்ணவா, இல்லைனா வராத, நானும் உன்னை பார்க்க வர மாட்டேன். உனக்கு தெரியல, நான்லாம் சொல்கிறதெல்லாம் கைப்பிடிக்கிறவன். சரி ஆனால் என் வீட்டில் இருக்க 2 வீடு முன்னாடி நீ போயிடணும். ஓகே. அப்போ அவங்களும் அன்றைக்கி நைட்டு ஜேகேயும் நீங்களும் அப்படியே கையை ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக நடந்து போயிட்டுருப்பீங்க. அதை நினச்சி பார்த்துட்டு இருக்க மாதிரி சடனாக பேக்லேருந்து செம்மையாக ஆரம் சத்தம் கேட்கும். ஜேகே அப்படியே வந்துட்டு இருங்கடா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவார். ட்ரைவ் பண்ணிகிட்ருப்பார். ஜேகே அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு அவருக்கு வீட்டுக்கு போகலாம் இப்போ தோண மாட்டேங்குது. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு பீச்சுக்கு தான் போகிறாரு. பீச்சுக்கு போய் அங்கே உக்காந்து, அது வேறு ஃபுல் மூன் வேறு, ஒரு பீச்சோட அந்த அலையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தலையில் கை வச்சு அங்கேயே படுத்துடுறாரு. வருஷம் ஓடி போச்சு, இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் அது மட்டும் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு? எனக்கு மட்டும் ஏன் திருப்பியும் அது ஞாபகம் வந்துட்டுருக்கு? கொள்ளுதே அந்த விஷயம். ஒரு நாளும் அப்படியே போட்டு பக்கத்தில் இல்லாத வரைக்கும் என்னை போட்டு நல்லா கொன்னுகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாரு. டேய் ஜேகே, அந்த +1 இருக்கால, அதான்டா அந்த பயோ சயின்ஸில் ஒரு பொண்ணு இருந்தது. ஆமாம், வரும்போது கூட திங்கிற மாதிரி பார்ப்பாளே, அவளே தான்டா மாப்பிள்ளை. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், இத்தனை 10th வரைக்கும் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சுதான். நான் கூட சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, அந்த பிள்ளை புதுசாக இருக்குன்னு. அதான் பார்த்தா அது கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படிச்சுதான், இந்த வருஷம் தான்டா வந்திருக்கா. ஓ
அதனால தான் இப்படி திங்கிற மாதிரி பார்க்குறாளோ? இருக்கலாம் மாப்ள. ஆனால் அந்த திங்கிற பார்வை இருக்கு பார்த்தியா, ரொம்ப வித்தியாசம் ஜாக். அப்படியா? ஆமால, அது அப்படியே திங்கிற பார்வை மட்டும் இல்லை, அந்த கண் வழியாக நிறைய சொல்கிற மாதிரி இருக்குது. நானும் பார்க்குறேன், அவளும் பார்க்குறா. அந்த ஐ கான்டாக்ட் இருக்குல்ல, என்னால் ஒரு 5 செகண்ட் என்ன, ஒரு 2 செகண்ட் மேலே அவள் கண்ணை பார்க்கவே முடியாது தெரியுமா? ஆனால் அவள் மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பா திங்கிற மாதிரி. என்னன்னு விசாரிடா. அப்படிங்கிற விசாரி. உனக்கு ஏதாவது பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாப்ள? இருக்குடா. இருக்கா? இருக்கு. அந்த பொண்ணுக்கு இருக்கான்னு கேளு. மச்சான், லவ் பண்ணுறியாடா? அது எனக்கு சொல்ல தெரிலடா, ஆனால் அப்படி தான் நினைக்கிறேன். போச்சுடா, இவனும் விழுந்துட்டான்டா அதில். இவன் வாழ்க்கையினுமே நாசமாக தான் போகுது. டேய், அது எதை பேசிகிட்டு இருக்கேன், என்னத்தம் அவசரமாக பேசிகிட்டு இருக்கேன் லூசு ஃப்ளவரு ஜாக்கு. போய் நான் சொன்ன வேலையை பாடுறா. ஓ சரிடா சரி. அப்போது நீங்கள் உங்கள் கிளாஸில் இருப்பீங்க, உங்கள் கிளாஸில் அப்படியே உட்காந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்து, இன்னைக்கு அவனை பார்த்தியா செம்மையாக இருந்தால, என்னடி எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு தானா? ஓ நீ கொஞ்சம் சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும், அதை பாரு +2 சீனியர்ஸோட செம்மையாக இருக்காங்கடி. அதுலேயும் முக்கியமாக இந்த ஜாக் அண்ணாலாம் இருக்கார்ல, செம்மையாக இருக்கார். அண்ணான்னு சொல்லிட்டு சைட் அடிக்கிறது நீ மட்டுமா தாண்டி இருப்ப. விடுமாப்ல. சரி, நீ யாராவது சைட் அடிக்க வேண்டியதானே, சும்மா இருக்க. என்னை எதுக்குடி இதில் இழுக்கிறீங்க? சும்மா இரு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஜேகே நீ திங்கிற மாதிரி பார்க்குறதும், அவரும் ஒன்று அப்படியே வச்சு கண்ணு வைக்காமல் பார்க்குறதும், நீங்கள் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணுறதும், இதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பார்க்கலன்னு நினச்சிட்ருக்கேன். இன்னும் நீங்களை பச்சை பிள்ளையாவே நினச்சிட்ருக்கேல்ல. எனக்கு பார்க்க நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். சைட்டு தான்டி, ஜஸ்ட்டு சைட்டு தான் அடிக்கிறேன், அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான். நம்பிட்டேன்டி. நீ நம்பலன்னா எனக்கு என்னடி பெரி? நான் உண்மைதான் சொல்கிறேன். நான் வந்துட்டு சைட்டு தான் படிக்கிறேன். நீ ஓவராக சீன் போடாதவன். கொஞ்சம் பொறுக்காதே, உனக்கு சைட்டு தான்டி. மஸ்து பாரு ஓயன், நீ சொல்கிறதெல்லாம் எதுவும் நான் நம்புகிற மாதிரி இல்லை. மச்சான் ஸ்ரீ, நீயும் கூட்டு சேர்ந்துட்டியா? ஏன்டி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க? நான் சொல்கிறது உண்மை தான், புரிஞ்சுக்கோங்களேன். சரி விடு மாப்பிள்ள, இவகிட்டலாம் கேட்கறது. அது இவளை எத்தனை வாட்டி கேட்டாலும் இதே தான் சொல்லுவா. ஆமாம் மாப்பிள்ள ஷா, இப்படி தான் சொல்லுவா. சரி விட்டுருங்க. அப்பா நீங்களும் அப்படி உள்ளாந்துட்டு, எப்பா கொஞ்சம் விட்டுருந்தா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்குமே. எவ்வளோ பல்லு கிட்டுறதா இருக்குது நான் அவளை லவ் பண்ணுறது தெரியாமல் இருக்கிறதுக்கு. பேசிகிட்டு இருக்கும்போது மேத்ஸ் சார் வருவார். அப்போ வந்துட்டா என்ன வந்தோடனே நீங்கள் எல்லோரும் போய் உங்கள் ப்ளேஸ்லாம் போயிருந்தேன் கிளாஸை கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ அவரும் கிளாஸ்லாம் முடிஞ்சோன்னு அடுத்த பீரியட் இன்டர்வல் தான். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு வெளியே அப்படியே சுற்றிட்டு இருக்கும்போது, அப்படியே கிரவுண்ட் வெளியே போகும்போது ஜேகே வந்துட்டு அங்கே தான் சும்மா அப்படியே உக்காண்ட்ருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருப்பார். அப்போ நீங்களும் திரும்பி அப்படியே வச்ச கண்ணை வைக்காமல் திங்குற மாதிரி பார்க்குறீங்க. டே மச்சான் ஜேகே பாடுறா அவனை பார்க்குறா எங்கடா எங்கே? அப்போ வந்துட்டு ஜேகே அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு இப்போ ஜாக் வந்துட்டு சும்மா இல்லாமல், ஓய் இங்கே வா. உன்னை தாண்டி கூப்பிட்றாங்க. என்ன இல்லடி, சும்மா இருடி. உன்னைத்தான், அவர் உன்னைதான் ஜாக் உன்னைதான் கை நீட்டுறாரு. குட்டை உன்னைதான். டே சரி ஏம்மா, அந்த நடுவில் நிற்கிறாளே அவளை கூப்பிடுங்கம்மா. உன்னைத்தான், போ போ. அப்போது உங்கள் கூட அப்படி பெரியும் ஷாவும் வராங்க. அவள் வந்துட்டு, அந்த கூட அதுங்களது கூட்டிகிட்டு வர, நான் உன்னை மட்டும்தான் கூப்பிட்டேன், நீ மட்டும் வா. மச்சான் நீ பயமாக இருக்கு மச்சான். போடி, என்னன்னு பார்த்துக்க, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீ போயிட்டு வா. எம்மா அப்படியே உன்னை பிடிச்சி திங்கலாம் மாட்டாங்க, இங்கே வா. அப்போ நீங்களும் போகிறீங்க. என்ன என் மச்சான் வந்துலேருந்து அப்படியே ஒரு மாதிரி திங்குற மாதிரி பார்த்துட்ருக்க. என்ன லவ் பண்ணுறியா? என்ன அவள் பண்ணலையா? ஏதாவது ஒன்று ஆட்டு, ரெண்டுத்துக்கும் இல்லைன்னே தலையாடனா என்ன இப்போது? என்ன அர்த்தம்? ஆமாம், என்ன அர்த்தம்? வரும்போது ஒரு மாதிரி திங்கிற மாதிரி பார்க்குற, அந்த கண்ணை வச்சு என்னை கொன்னுட்ருக்க. என்ன? அதான் கண்ணை வச்சுட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. என்ன லவ் பண்ணுறியா? சீனியர் பண்ணுறியா?
அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ பண்ணுற. ம் அப்போ பண்ணல. ஏச்சி சீனியர் பண்ணுறியா இல்லையா? இன்னைக்கு ஈவினிங்குள்ளே டைம் தரேன். ஈவினிங்கில் கிளாஸ் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தாண்டா மாற்ற முடியும். அப்படி நைட் ஆகும்டா. நைட்டுக்குள்ளே டைம் தரேன். யோசிச்சு முடிவு சொல்லு. நான் வெயிட் பண்ணுறேன். என் வீட்டுக்கு போகிற ஆப்போசிட் டைரக்ஷன் தான் உங்கள் வீடு. நான் கூட வரேன். சீனியர் வரேன். எனக்கு நைட்டுக்குள்ளே முடிவை சொல்கிற. இல்லைன்னா வச்சுக்கேன், அந்த கப்புள் கார்னர் தெரியல நம்ம ஸ்கூலில். ஆமாம், அங்கே நீ தான் என் பேரையும் உன் பேரையும் எழுதி வச்சேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லாக பரப்பேன். இல்லை செய்ய, நான் நைட்டு யோசித்து சொல்கிறேன். தட்ஸ் மை கேர்ள். சரி போ. அப்போ நீங்களும் அப்படியே செம்மையாக ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ஷையாக அப்படியே வந்துட்டுருக்கீங்க. அப்போ இவ வந்துட்டு வெறி பார்த்துட்டு, என்னடி இவ இப்படி வரா? சீனியர் மடக்கிட்டான் போலடி இவளை. அப்படியா மச்சான்? என்னடியாச்சு? ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமாக வருதுடி. பாக்க கிளாஸுக்கு போகலாம், கிளாஸ்லேருந்து பேசுகிறேன். சை, இந்த கருமத்தினால பார்க்கணுமா மச்சாஷா? வேறு வழி கிடையாது, மொத்த தொலை. அப்படி நீங்களும் கிளாஸுக்கு போயிடுறீங்க. ஜேகே வந்துட்டு இந்த பக்கம், ஐயோ அவள் கண்ணை பார்த்தியாடா மச்சான்? ஜாக்கு கண்ணாடா, அது கொல்றாடா. அப்படியே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை தான், அவ்வளோதான், முடியல, செஞ்சுட்டா போ. சி வலி இது, தொடச்சிக்கோ. தொடச்சி விட. போடா இவனை. ஆனாலும் இன்னைக்கு நைட்டு மாப்பிள்ளை கம்மிட் ஆகிடுவான் போலடா மச்சான். சரக்கு ட்ரீட்டு அந்த பிள்ளை எஸ் சொல்லணுன்னே வச்சிடுறேன்டா. அப்படியா? வாக்கு மாற மாட்டியே? சத்தியமாக மாறிடுவேன். தொடப்பக்கட்டு எடுத்து சரிடா சரிடா வாங்கி தரேன். குடியாரமாவனுங்களா, வாங்கி தரேன். அப்போது அன்றைக்கி நைட் அப்படியே கிளாஸும் முடியுது. ஜேகே அப்படியே உங்களுக்காக ரெடியாக கேட் கிட்ட நின்றுட்டுருப்பாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பிக்கப் பண்ண வந்திருப்பாங்க. நீங்கள் ஒண்டியாக தான் போவீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக்கப் பண்ண வந்துடுவாங்க. இப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்தும் பார்க்காத மாதிரி முன்னாடி நடந்து போவீங்க. குட்டத்தி, சீனியர் என்ன நீ பார்க்கலையா? நேர பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அவாய்ட் பண்ணுறியா? இல்லை சீனியர், எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஏன்? நான் உனக்கு கிஸ் அடிக்க போகிறேன். அடிக்க போகிறேனான்னு கேட்டேன். சொல்லு. சரி நட, இப்படியே இங்கே நின்றுட்டு இருக்க போகிற. இங்கே வந்து ரோட்டில் நடந்துகிட்ருப்பீங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸோட. வண்டிலாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போனாலும் சில டைம்லலாம் வண்டிலாம் வராமல் நீங்கள் 2 பேர் மட்டும் இந்த ஸ்ட்ரீட்டில் இல்லை மூணு லைட்டில் அப்படியே நடந்து போயிட்டுருப்பீங்க. சொல்லு, என்ன பிடிச்சிருக்கா? லவ் பண்ணலாமா பொண்டாட்டி? சீனியர், ஆமாடி ஒத்துக்கிறேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன். இந்த ஸ்கூலில் நீ ஃபஸ்ட் டைம் வந்தல, புதுசாக ஒரு மாதிரி கோஎஜுகேஷன் ஃபஸ்ட் டைம் வரும்போது உன் ஃபேஸை பார்த்தேன். எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தேன், அதே மாதிரி ஒரு மாதிரி நர்வஸாகவும் இருந்தேன். பிடிச்சிருந்தது அந்த க்யூட்டான இன்னசென்ஸை. அப்போ பிடிச்சி பார்க்க ஆரம்பித்தேன். ஜஸ்ட்டு க்ரஷ் ஃபீலிங் தான் நினச்சேன். ஆனால் போக போக ஒரு மாதிரி கொன்னுட்டேன். பார்வையாலே ஃபஸ்ட் டைம் கொன்ன பொண்ணு நீ தாண்டி. சரி, எத்தனை வாட்டி வேணால் என் பேர் சொல்லு, ஆனால் இது என் லைஃப் லாங் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு என் கூட இருப்பியா பொண்டாட்டி? எஸ் சார் நோ, அது மட்டும் சொல்லு. நோவாக இருந்தால் நான் தொல்லை பண்ண மாட்டேன், வேலைக்கு போயிடுறேன். ஜேகே, நான் உங்களை பார்த்ததுக்கு காரணம் நீங்கள் வெறும் அழகாக இருக்கீங்க மட்டும் கிடையாது, உங்கள் குணம் அப்படி பிடிச்சிருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் சைட் அடித்த பையனும் நீங்கள் தான். என் லைஃப் லாங் நீங்கள் என் கூட இருக்கணும்னு நினைக்கிற பையனும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறத மட்டும் தரையை பார்த்து ரொம்ப ப்ளஷ் ஆகி சொல்லிகிட்டு இருப்பீங்க. இப்போ ஜேகே அப்படியே அது க்யூட்டாக பார்த்துட்டு, அப்போது என்ன சொல்கிறீங்க? என் கண்ணை பார்த்து சொல்லுங்கள், மிஸ்ஸஸ் தியான் ஓஎன். ஐ லவ் யூ ஜேகே.
என்னன்னு அவ்வளோதான். ஜேகே கையில் பிடிக்க முடியல. அப்படியே அங்கே ரோடுன்னு கூட பார்க்காம அப்படியே உங்களை இழுத்து வச்சு எல்லாம் நச்சு நச்சுன்னு ஒரு கிஸ்ஸை கொடுக்குறாரு உங்களுக்கு. யாடா தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கேஸ். அப்போது நீங்கள் வந்துட்டு அப்படியே ஷை ஆகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. செம்ம ஷாக்கில் அங்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு அங்கே வந்து பார்த்தா செம்ம ஹார்னர் அடிச்சுட்டு வண்டி ஒன்று குரோஸ் ஆகும். அப்போ தான் ஜேகே வந்துட்டு சுயநலக்கே வருவார். சாரிடி ஒரு மாதிரி ஹாப்பி ஆகிட்டேனா. அதான் ஜேகே நான் போகிறேன். இருடி, நான் வரேன்டி. இருட்டாக இருக்குடியே, ஒண்டி எப்படி போவேன்? நான் வந்து வீடு வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன்டி. ட்ராப்பா? வண்டியில் இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்டி வாக்கெலாம் ட்ராப் பண்ணக்கூடாதா? சரி, நான் ஓகே பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை நிறைவேற்றிய பொண்டாட்டி. என்ன? எனக்கு என் பொண்டாட்டி கூட நைட் வாக் போகணுன்னு ஆசை. ஸ்ட்ரீட் லைட்டில், அதுக்கு ஒரு ஃபுல் மூன் லைட்டில். இப்போ பார்த்தியா, சில பேர் தான் அந்த பக்கம் இந்த பக்கம் க்ராஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒண்டியாக தான் இருக்கும். 2 பேர் மட்டும்தான் இருக்கும். நீ போகிற ரூட்லேயும் இந்த டைமில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ என் கையை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிவிட்டு வரியா? அப்போ நீங்கள் அப்படியே ரொம்ப ப்ளஷ்ஷாக உங்கள் கையை கொடுப்பீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அப்படியே ஹாப்பியாக பிடிச்சிட்டு அவர் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவார். பிகாஸ் அவர் வாயை மூட மாட்டார். நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு வருவீங்க. உங்களுக்கு அது த சேம் டைம் ரொம்ப ப்ளஷ்ஷாக இருக்கும். ப்ளஷ்ஷியாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லான மூமெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்படியே வந்த உடனே, ஜேகே இதுதான் என் வீடு, நான் போகிறேன், நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. பொண்டாட்டி சீனியர், எனக்கு உன் ஃபோன் நம்பர் வேணும். புருஷனுக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டியா? அப்படிலாம் இல்லை சீனியர். அப்போ கொடு. அப்போது நீங்களும் அப்படியே உங்கள் நம்பர் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பென்னில் இருந்து உங்கள் பேக்கில் ஒரு பென் எடுத்து அவருக்கு கையில் எழுதி கொடுக்குறீங்க. இதுதான் என் நம்பர், கால் பண்ணுங்கள். சொல்லவே தேவையில்ல, நான் பண்ணுறேன். சரி, வீட்டுக்குள்ளே போ. அப்போ நீங்களும் அவர் திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ளே போவீங்க. உள்ளே போய் ஜேகே அப்படியே அந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பார். நீங்கள் ரூமுக்கு போய் லைட் போட்ட உடனே அவர் அங்கே வந்து இடத்தையே காலி பண்ணுவார். அப்போ போகிற வழியில் உங்களுக்கு கால் பண்ணுவார். ஜேகே என்னடி போயிட்டியா? நீங்கள் தானே விட்டு போனீங்க, ரூமுக்கு சேஃபாக போயிட்டியான்னு கேட்டேன். ஜேகே இது என் வீடு தான், இதில் என்ன சேஃபாக இருக்கிறது? ஓ ஆமாம்ல, சும்மா தான். சரி, என்ன பண்ண போகிற? ஃப்ரெஷ்ஷப் ஆகணும்னா குளிக்கணுமா? நான் வேணா வரவா? ஜிகே இல்லைடியே, சும்மா தான் ஃபன். சரி, நாளைக்கு ஸ்கூலுக்கு வருவல்ல? அப்போது ஏதோ சாக்லேட் தின்னுக்கிட்டே வருவேன். ஆமாம், அது எனக்கும் ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு நம்ம ஸ்கூல் ரூஃப் டாப் இருக்குல்ல, அங்கே வா, சரியா? சரி. ஏன் வாடி, அதெல்லாம் எதுக்கு? நான் வேணா உங்களுக்கும் ஒன்று எடுத்துகிட்டு வரவா? ஐயோ, நீ அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு மட்டும் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை கட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இருந்தாலும் நீங்கள் அப்படியே நைட் அப்படியே அந்த ஹாப்பியோடையே போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு சாப்பிட்டு போய் பட்டு தூங்கிடுவீங்க. அப்போ மார்னிங் நீங்களும் அவசரமாக கிளம்பி ஸ்கூலுக்கும் போயிடுவீங்க. போயிட்டு எப்பவும் போல தான்டா நார்மலாக கிளாஸ் போயிட்டுருப்போம். நீங்கள் வந்துட்டு அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக ரொம்ப அந்த இன்டர்வியூக்கு வேண்டி ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. எப்படி முடியும் இந்த பீரியட், எப்படி முடியும்? டைம் என்னாச்சு? 10:45 ஓ, எப்போ பெல் அடிப்பாங்க? 11:20 ஓ, அப்படிங்க. அடுத்த ஒரு நிமிஷம் கழிச்சு நீங்கள் திருப்பியும் பெரியக்கிட்ட டைம் என்னாச்சு? இப்போ தாண்டி சொன்னேன், ஏன்டி டென்ஷன் ஆகுற? இப்போ என்னத்துக்கு இப்படி ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆடிடுற? ஒன்றும் இல்லையே. என்னடி நேற்று நைட்டு என்ன சொல்லிட்டேன்? என்ன ஆமாம் பெரிய, அடி பாவி, சொல்லிட்டு ரேட்டு கூட தரல மாவளை. பெரி என்ன, இன்னைக்கு அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு ரூஃப் டாப் போக போகிறேன்.
ரூஃப்டாப்பில் போய் தனியாக என்னடி பண்ண போகிறீங்க? அதெல்லாம் எதுக்குடி உனக்கு? எப்பா சரிடி. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குடி. நர்வஸாக இருக்கா? நம்ம தான் இப்போ பட்டாலும் நர்வஸானா வைப் பண்ணுவோமே, ஏதாவது பாட்டு போட்டு வைப் பண்ணு. கிளாஸ் டைமில் வைப் பண்ணால் செருப்பால் அடிப்பேன் அந்த இங்கிலீஷ் மிஸ்ஸு. கிளாஸை பார்ட்டி ஃபஸ்ட்டு. ஐயோ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பார்த்துட்ருப்பீங்க. அப்போ கிளாஸும் முடியுது நீங்கள் ஒரு செகண்ட் கூட கிளாஸ் இல்லை. அப்படியே சாக்லேட் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு முள்ளமா பொடி. சரி நான் வரேன் பாய், நர்வஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஓடுறா மச்சான் ஷா. விடு, அவளா சந்தோஷமாக இருக்கட்டும். இல்லை நமக்கு எப்போல்லாம் அமைய போகுது? இப்போதைக்கு இல்லை மச்சான், இப்போதைக்கா இல்லை எப்போவுமே இல்லையாடி தெரியல. விடு, அவளுக்கெல்லாம் அமையுதுன்னா நமக்கு ஒரு நாள் அமையும் மாப்பிள்ள. அமையும். ஆனால் உனக்கு அமையதோ இல்லையோ எனக்கு அமையணும் மாப்பிள்ள. செருப்படிப்பேன், செருப்பால் அடிப்பேன். இவ கூட சேர்ந்து என்னால் முடியல மாப்பிள்ள. சரி விடு வா, இன்னைக்கு ஓவரா பிளாபராகுது மாப்பிள்ள. ஆமாம்ல, சரி கேன்டீன் போவோம் அதை திங்கிறதுக்கு. எனக்கு டபுள் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஷாவும் அப்படியே கேன்டீன் போயிடுவாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தா அப்போ ஜேகே உங்களுக்கு முன்னாடியே அந்த ரூஃப்டாப்பில் இருப்பார். ஜேகே கிளாஸுக்கு போகலையா? நான் எப்படி கிளாஸ்லாம் வந்து உக்காந்துருக்கேன், நான் கிளாஸுக்கெலாம் போகல. நீ என்ன பண்ணுற? நீ இப்போ தான் வருவியா? நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? நான் விட்ட உடனே வந்துட்டேன். ஓ, நான் தான் கட் அடிச்சிட்டிங்க உக்காண்ட்ருக்கனால ரொம்ப நேரம் உக்காண்ட்ருக்க மாதிரி இருக்குது போல். சரி சாக்லேட்டுங்க இதா. சரி, இதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் எனக்கு இது சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருப்பேன். ஓ, அப்போது இது வந்துட்டு அவ்வளோ பிடிக்கும்னா என்ன உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? அதை விடனா டபுள் மடங்கா இந்த சாக்லேட்டோட ரொம்ப பிடிக்கும். சரி, அது பிரித்து சாப்பிடு. ஏன்? ஷேர் பண்ணாண்டி, எனக்கு பசிக்குது. சாக்லேட் எடுத்து பிரித்து சாப்பிடு. ஓ, அப்போது நீங்களும் அப்படியே சாக்லேட்டை பிரித்து அவர் கையில் ஒன்று கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டுட்ருப்பீங்க. ஜேகே அவர் வாயில் இருந்த சாக்லேட்டும் அப்படியே சேர்த்து உங்களை அப்படியே இப்போ பிடிச்சி கிராப் பண்ணி இழுத்து அவரோட சாக்லேட்டும் உங்கள் வாயில் இருக்க சாக்லேட்டும் அப்படியே சேர்ந்து லிப் லாக் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போது அது வந்துட்டு ஜேகே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக பண்ணிகிட்ருக்காரு. அப்போ உங்களுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, பட் நீங்கள் வந்துட்டு அந்த கேஸை கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு அது முடித்தோடனே, எப்பா இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான சாக்லேட்டை நான் என் ஜென்மத்துக்கு சாப்பிட்றதில்லடி. நீ திங்கும் போதெல்லாம் பார்ப்பேன், அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி தான் திங்க தோணுமா. அதான் இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு நல்லா இருந்தது. நார்மல் டேஸ்ட்டோட இந்த டேஸ்ட் நல்லா இருந்தது. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்தா அவங்க ஃபேஸ்லாம் அப்படியே லட்டு மாதிரி இல்லை, தக்காளி மாதிரி செவந்து போய் கிடக்கும். என்னடி ஏன் சீக்ஸ்லாம் இப்படி ரெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீக்ஸை பிடிச்சி கிள்ளிட்டு இருப்பார். ஜெக்கே என்னடி எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் செஸ்ட்டு மேலே சாவீங்க. ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூட்டாக எப்போவுமே கூட இரு, சரியா? அதே மாதிரி உங்கள் கிளாஸில் ஜான்சன் ஒரு பையன் சுற்றுறான்ல, ஆமாம் என் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு. இனிமேல் அவன் ஃப்ரெண்டே கிடையாது, எனக்கு பிடிக்கவே இல்லை அவனை. அவன் கூட சுற்றுறவளை வச்சுக்காத. ஜேகே என்ன ஜேகே, நான் வேணுமா அவன் வேணுமா? நீங்கள் தான். அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த நாயோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணல, ஆனால் பேசாமல் இருக்கேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ரூஃப் டாப்பில் தான் நீங்கள் உட்காந்துட்டு நீங்களும் அவரு கூட சேர்ந்து கிளாஸை கட் அடிச்சுட்டு உட்காந்து கதை அடிச்சுட்டு இருப்பீங்க. அப்போது அந்த மாதிரிலாம் பேசி முடிச்சு திருப்பி அவங்க கிளாஸுக்கு வந்து நைட்டு இதே மாதிரி வாக் போயிட்டு இதே மாதிரி தான் அவங்க ஸ்கூல் டேஸ் செம்மையாக போயிட்டுருக்கும். ரொம்ப லவ்வபுளாக அவர் உங்களோட ஸ்டடீஸ்க்குமே கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லுவார். உங்களை அப்படியே ஸ்டடீஸ்க்குமே உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணி 2 பேரும் ஒன்றா படித்து எக்ஸாமுக்கெலாம் அவர் தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவார். அவர் டாப்பர் தான் இருந்தாலும் வந்துட்டு சில டைம்லாம் கிளாஸ் கட் அடித்து வெளியே உக்காந்துருப்பார். அப்போது உங்களுக்கும் நல்லா சொல்லி கொடுத்து நீங்களும் மார்க்லாம் நல்லா வாங்கி ஸ்கூல் லைஃப் அப்படியே செம்மையாக போயிட்டுருக்கு. அப்போது ஆனுவல் டே வருது. ஆனுவல் டே வந்தோடனே ஜேகேயோட லாஸ்ட்டு ஸ்கூல் டேன்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம்,
அதுக்கப்புறமா 12th முடிச்சார், காலேஜ் போகிறாரு. அப்போ அதை நினைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா 11th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லான மூமெண்ட். ஜேகே வந்துட்டு எல்லா மூமெண்ட்ஸிலும் கூட இருந்தார். ஸோ வந்துட்டு இப்போது நீங்கள் 12th போகும்போது அவர் உங்கள் கூட இருக்க மாட்டார் இல்லையா? ஸோ அதனால் உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் ஜேகே சொல்லியிருக்காரு, நான் போகிறேன்னா மறுபடியும் கண்டிப்பாக ஸ்கூல் விட்டு வரும்போது நான் இங்கே தான் இருப்பேன், பார்க்கலாம்லாம் சொல்லியிருப்பார். அப்போ நீங்கள்லாம் அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. இப்போ ஆனுவல் டே நிறைய பேர் நிறைய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வைப் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜேகே பார்க்க வருவீங்க. ஜேகே வந்துட்டு என்னடி இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஜேகே என் ப்ரோக்ராம் எப்படி இருந்தது, டான்ஸ் எப்படி இருந்தது? செம்மையாக இருந்தது. இதேமாரி வேறு ஒரு பாட்டு போட்டு, என்ன பாட்டு, அந்த பாட்டு இருக்கும்ல, என்னடி வாயில் வர மாட்டேங்குதே, காட்டு பயல கொஞ்சி போடா, அந்த பாட்டை போட்டுட்டு நம்ம பெட்ரூமில் ஆடுற நம்ம அன்றைக்கி ஒரு மேட்ரு பண்ணுறோம். எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு, வேற என்னடி, இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் லவ் தானே? பார்ட் ஆஃப் லவ் தான், பட் அதுவே லவ் கிடையாது ஜிகே. எப்பா என் கூட சேர்ந்து எப்படிலாம் வாயாடுது என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உன் நோஸை பிடிச்ச அப்படியே பஞ்ச் பண்ணிகிட்ருப்பாரு. சரி சரி சரி, நைட்டு இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ப்ரோக்ராம்லாம் இருக்குது, அது முடிச்சிட்டானே நம்ம நைட் ஒன்றா போகலாம். ஓகே, கண்டிப்பாடி ஒன்றா போகலாம். பைக் ரைட் போகலாமா? பைக் ரைடா? ஆமாம், இன்றைக்கி என் ஃப்ரெண்டு மச்சான் பைக் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கான், அது ட்ரைவ் போகலாம். ஓகே, அந்த பரதேஷ்கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அப்படியா? அப்போ ஜாலி, நான் போயிட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுறேன், பாய். அப்போ அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு என்ன என்ன ஒரு கிஸ் கொடுத்துட்டு போடி. கிஸ்ஸா? ஏன் இது வரைக்கும் பண்ணதே இல்லையா? கொடுத்துட்டு போ. நானே அவங்களும் நீங்கள் அப்படியே உங்களுக்கு எட்டவே எட்டாது ஜேகேயும் அப்படியே வந்துட்டு நின்றுட்டுருப்பாரு. ஜேகே இப்படி பண்ணால் எப்படி எப்படி கொஞ்சம் குனினால மலை மாடி மாதிரி வளர்ந்துட்டு என்ன என்னை விட வளர்ந்துட்டு இப்படி நின்று கிஸ் கிட்ட எப்படி? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குனிவார். அப்போ நீங்களும் சிக்ஸில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவீங்க. நான் லிப்பில் கேட்டேன், அதான் நைட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிடுவீங்க. ஜேகே அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். இப்போ நைட்டு நீங்களும் எல்லா ப்ரோக்ராமும் முடிச்சுட்டு ஜேகே தேடிட்டு இருப்பீங்க. இப்போ ஜேகே தேடிட்டு இருக்கோம், பெரிய வந்துட்டு நம்ம போகலாம் வா. ஏன்டி ஜேகே கூட தான் போகிறான்னு சொன்னேன், நீ போ. போகலாம், அதுதான் உனக்கு நல்லது, நீ வா. நீ அவரும் நானும் பைக் சொல்கிறேன்ல, நீ வா நம்ம போகலாம். அப்போது ஷாங்கிறது ஓடி வந்துட்டு, ஓன் நீங்கள் வா என் கூட. மச்சான் ஷா வேணாண்டா, இதெல்லாம் அவளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி ரூமுக்கு விட்டுட்டு போவார். பார்த்தா ஜேகே வந்துட்டு ஒரு பொண்ணை உட்காந்து கிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுவீங்க. நீங்கள் அங்கேயே கத்துவீங்க, ஜேகே அப்படின்னோடனே ஜேகே அப்படி பார்த்துட்டு, நீ இங்கே அங்கே இருக்கனா, அப்போது இது யாருடி? அப்போ அவ்வளோதான், அவங்களுக்கு சுத்தமாக உடஞ்சிட்டீங்க. அப்போ நீங்கள் அப்படியே ஜேகே கிட்டே போய் ஸ்லாப் பண்ணிட்டு, ஏன் ஜேகே நல்லா தானே இருந்த, ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, ஏன் ஜேகே இப்படிலாம் பண்ணுற? நான் என்னடி பண்ணேன்? அப்போது கூட இருந்த அந்த பொண்ணு வந்துட்டு டோலி வந்து நின்றுட்டு, எதுக்கு என் பாய் ஃப்ரெண்ட் மேலே கை வைக்கிற, கையெடு பேபி, என்ன இப்பெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, இந்த பொண்ணை வெளியே அனுப்பு, நமக்கு மேக் அவுட் பண்ணல. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக அப்படியே தள்ளாடிட்டு இருப்பார். அவர் செம்ம குடிபோதையில் இருப்பார். அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவா. அப்போ உங்கள் கண் முன்னாடி இதெல்லாம் நடக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே அங்கே நின்றுட்டுருப்பீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு ஒன்றுமே சொல்ல, அவரும் அப்படியே கிஸ்ஸை கண்டினியூ பண்ணுறது பார்த்தோன்னே அவ்வளோதான், நீங்கள் சுத்தமாக உடஞ்சிட்டிங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவீங்க. அப்போது பெரியும் கூட வந்துட்டுருப்பா. அங்கே பார்த்தா ட்ரெயின் வேறு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போது பெரிய வந்துட்டு உங்களுக்கு உடைய நீட்டுறான், ஆனால் நீங்கள் அப்படியே தட்டி விட்டுட்டு அந்த மலையில் ஓடுறீங்க. ஓடி ஒரு இடத்துல உங்களால் முடியல, செம்மையாக உட்காந்து அழுகுறீங்க. திடீர்னு எனக்கு என்ன ஆச்சு, 2 hours முன்னாடி கூட தான் நல்லா இருந்தான், ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், ஒரு வேளை நான் டிசர்வ் இல்லையோ அப்படின்னு சொல்லி செம்மையாக உட்காந்து அழுகுறீங்க. அப்போது அன்னைக்கு விஷயம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் கிளம்பி போனவங்க தான். அதுக்கப்புறமா ஜேகே பார்க்கவே இல்லை.
அப்போது அதுக்கப்புறமா ஜேகே உங்களை தேடாத இடம் கிடையாது, தேடாத இதுவும் கிடையாது, தேடாத ஊர் கிடையாது. பட் நீங்கள் கிடைக்கவே இல்லை. பேக் டு ப்ரெசன்ட்ரா. ஜேகே எப்படி அந்த பீச்சில் படுத்துட்டு இருக்கும்போது, ஜேகேம்மா, நான் ஊரில் இல்லைனாலும் தனியாக எங்கேயாவது வந்து படுத்துருவியா? பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அப்படியே உங்களை ஹக் பண்ணுவார். என்னடி, என்னால் உன்னால் தெரியும்ல, ரெண்டு நாள் சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டமாக 2 நாள் விட்டுட்டு போயிட்டடி. 2 நாள் தான்டா விட்டுட்டு போனேன். ஒர்க் விஷயமா ஒரு மீட்டிங் இருந்தது யூஎஸ்ஏல. அந்த ரிப்போர்ட்டுக்காக தானே நான் போனேன். அந்த ரிப்போர்ட்டு ஃபோட்டோ எடுக்க தானே நான் போயிருந்தேன். ஏன்டா 2 நாள் தானேடா ஜேகேம்மா, என்னால் முடியலடி. சரி ஓகே, இப்போ எதுக்கு உனக்கு கண்ணெல்லாம் கிளங்குது, ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? அதை நினச்சி பார்த்தேன், அதனால தான் அப்படின்னோடனே ஜேகே வந்துட்டு ஹக் பண்ணி, நீங்கள் வந்து ஜேகே ஒர்க் பண்ணுவீங்க. அப்போது யாருக்கும் ஒன்றும் புரியலல்ல. சரி வாங்கடா, பேக் டு பாசிட்டிவ் போகலாம். நான் அன்றைக்கி அவனை தப்பாக புரிஞ்சுட்டு போயிட்டேன். பட் அவன் என்னை தேடுறது நிப்பாட்டல. என்னை தேடி நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும் அவனை தேடிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட அவன் அப்போது காலேஜ் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தான். அப்போ வரைக்கும் அவனை தேடி அங்கே வந்தான். நான் கேரளாவில் இருந்தேன், அவன் என்னை பார்க்க கேரளாவுக்கு வந்தான். நான் ஜேர்னலிசம் கோர்ஸ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். நான் ஒரு நாள் காலேஜை விட்டு வெளியே வரும்போது இவன் அப்படியே அங்கே நின்றுட்டு இருந்தான். செம மழை, கோடை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கிளங்கி நின்றுட்டு இருந்தான். எனக்கு செமக்கும் அவன் மூஞ்சை கூட என்னால் பார்க்க பிடிக்கல. அதனால் நான் விறுவிறு நடந்து போயிட்டேன். பட் இவன் என் குழந்த மாதிரி பின்னாடி வந்து என் கையை ஒரு நிமிஷம் பிடிச்சி, கேளு, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளு, அன்றைக்கி நீ எக்ஸ்பிளைன் பண்ண கூட எனக்கு டைம் தரல, ஒரு நிமிஷம் என்கிட்ட பேசு, நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் சான்ஸ் in my life, just give me just second chance to explain my situation and that problem. அப்போ நீங்களும் அங்கே இருக்கிற ஒரு காஃபி ஷாப் போவீங்க. அப்போ தான் ஜேகே எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நான் அன்றைக்கி குடிச்சிருந்தேன்டி, ஜேக்கு லூஸ் மாதிரி சரக்கு ஊற்றி குடிச்சிட்டான். குடிச்சு அந்த ரூமில் இருந்தேன். இவள் வந்தா, எனக்கு ஏதோ அப்போ கூட அவளை பார்க்கும்போது முகம் தான் தெரிஞ்சது. பட் அவள் வந்துட்டு என்கிட்ட நீ நடந்துக்கிற மாதிரி அவன் நடக்கலை. என்னை வந்துட்டு தப்பாக தொடுறது எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் தள்ளி விட்டு இருந்தாலும் அவன் என்னை போதையில் வலுக்கட்டு என்னை கிஸ் பண்ணான். எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் தள்ளி விட்டு எவ்வளோ பண்ணேன், ஆனால் அவள் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை, என்னை கிஸ் பண்ணான். அப்புறம் பார்த்தா நீ வந்துட்டு நீ என்னோட குடிபோதை நான் என்ன நினச்சேன்னா, நீ என்னை கூப்பிட்டு போகிற, நீ என் கூட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நீ என்னை கிஸ் பண்ணுறதா நினச்சி தான் நான் வந்துட்டு அவளை கிஸ் பண்ணேன். மறுநாள் நான் அவனை தேடாத இடம் கிடையாது. ஏன்டி என்னை விட்டு போனேன்? நீ சொல்லுவல்ல, என்ன நடந்தாலும் விட்டு போக மாட்டேன். அப்படி இருந்திருந்தாலும் பை சான்ஸ் எனக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணவாது சான்ஸ் கொடுத்துருக்கலாம்ல. நான் தெரிஞ்சு பண்ணலடி, தெரியாமல் தாண்டி பண்ணேன். தெரிஞ்சு நான் ஒரு விஷயத்தையும் பண்ணலை, தெரியாமல் தான் பண்ணேன். ஆனால் நீ எக்ஸ்பிளைன் பண்ண கூட டைம் தராமல் எப்படி போவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நானே. உங்களுக்கு அன்றைக்கி சிச்சுவேஷன் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் நீங்கள் அதை தாங்கிக்க முடியாமல் ஜேகே வேறு ஒரு பொண்ணு கூட பார்க்க முடியாமல் தான் நீங்கள் போயிருப்பீங்க. அதுக்கு நான் அவன் மேலே லவ் இல்லாமல்லாம் இல்லை, கோவம் தான் இருந்தது. இத்தனை வருஷம் அவங்கள மிஸ் பண்ணானோ இல்லையோ, நீங்கள் அவனை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் ஜேகே போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறீங்க. ஏன் உனக்கு தள்ளி விட தெரியாதா, அடிக்க தெரியாதா? ஏன் ஜேகேம்மா, நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஹக் பண்ணி அழுகுறீங்க. என்னை எவ்வளோ மிஸ் பண்ண எனக்கு தெரியாதுடி, ஆனால் உன்னை விட நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கேருந்து ஹக் பண்ணி ரொம்ப அழுகுறாங்க 2 பேரும். அந்த காஃபி ஷாப்லேயும் யாரும் இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அப்போ ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி, இனிமேல் நீ போக மாட்டல என்னை விட்டு? இல்லை ஜேகேம்மா, போக மாட்டேன், இனிமேல்
எப்போவுமே நான் போக மாட்டேன். அப்போது நீங்கள் 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி அன்றைக்கி டே வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் செம்ம ஹாப்பியாக அந்த டே முடிச்சிருக்கோம். நீங்கள் திருப்பியுமே பேட்சப் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறமா ஜேகே வந்துட்டு உங்கள் எஜுகேஷன் முடிகிறவளுக்கு அவரும் அங்கே தான் இருந்திருப்பார், கேரளாவில் தான் இருந்திருப்பார். அப்போது உங்கள் எஜுகேஷன் முடிஞ்சு யுவர் ஸ்பெஷல் டேடா, யா இட்ஸ் யுவர் மேரேஜ். அப்போது அன்றைக்கின்னு பார்த்தா எல்லோரும் செம்மையாக இருப்பாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பெரி, ஷா, ரூபி, அதுக்கப்புறமா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஜேகே, அதுக்கப்புறமா ஜிம்மி, தேயோங், அதுக்கப்புறமா நம்ம ஜேகேயோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜாக்கு, எல்லாருமே உங்கள் மேரேஜில் அப்படியே அசம்பிள் ஆகி நிற்பாங்க. ஃபார் எவ்ரி ஒன் பிளெஸ்ஸிங்கோட உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி மேரேஜ் முடியும். அப்போது ஃபாதர் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜியான் ஜேகேன்றவரை திருமணம் செய்ய தயாரான்னு கேட்டோம். நீங்கள் வந்துட்டு கண்ணை மூடிட்டு எஸ்ன்னு சொன்னீங்க. நீங்களும் ரிங்கும் போடுறீங்க. அப்போ ஜேகேயை பார்த்து கேட்டோன்னே ஜேகேயும் அப்படியே அவர் சொல்லவே இல்லை, டைலாக்கே சொல்லலை, ஸ்ட்ரைட்டாக ரிங்கை போட்டு ஃபாதர் எப்போ கிஸ் பண்ணுன்னு சொல்லுவீங்க. எப்பா இருப்பா சொல்லுவேன். ஜேகே பொறுமை, ஏன் இருடி, இதுக்கு எவ்வளோ நாள் மூமெண்ட், உங்கள் அப்பா சொட்ட தலையை முன்னாடி ஜேகே தான் என் மாமனார் முன்னாடி கிஸ் பண்ணான்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் கனவு தெரியுமா அம்மா, அதான் நிறைவேற்றலான்னு ஒரு ஆசை. இப்போ கிஸ் பண்ணுங்கப்பா அப்படின்னு ஜேகே அப்படியே இழுத்து வச்சு இப்போ எல்லா முன்னாடி ஒரு நச்சினரி கிஸ் கொடுக்குறாரு. அப்போது அன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு செம்ம ப்ளஸ்ஃபுல்லாக போயிருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கையில் இருக்க அந்த ஃப்ளவர் பின் வந்துட்டு பேக்கில் யாருக்காவது தூக்கி போடணும் இல்லையா, அப்போ யார் அவங்க பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மேரேஜுன்னு தானே, இப்படி தானே வரும். அப்போ வந்துட்டு நீங்கள் தூக்கி போடும்போது பார்த்தா பெரிய கைக்கு தான் கிடைக்க வேண்டியது, பட் ஷா அப்படியே தட்டி விட்டுருவா. நீ இருக்கிற வரைக்கும் ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காது மச்சான் ஷா, எனக்கு ஒன்றும் ஆள் இல்லை மாப்பிள்ள, அதனால் உனக்கும் வேணாம். ஐயோ கடவுளே, என் மச்சான் இவளுக்கே கல்யாணம் நடந்துருச்சு, எனக்கு நடக்காது போல அப்படின்னே செம்ம ஃபன்னாக அன்றைக்கி மேரேஜும் முடிஞ்சு ப்ளஸ்ஃபுல்லாக உங்களோட லைஃப் அப்படி லேட் ஆகிட்டு இருக்கும். சரி வாடா பேக் டு ப்ரெசன்ட். ஜேகே வந்துட்டு நீ 2 நாள் போனோம், எனக்கு ஏதோ 2 யுகம் போன மாதிரி இருக்குது, ரொம்ப மிஸ் பண்ணேன்டி. அச்சோ என் குழந்தை கூட 2 நாள் நான் மிஸ் பண்ணிச்சா. சரி வாங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு நான் ட்ரீட் தரேன். அப்படியா? இல்லைன்னா அவர் அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே டான்ஸ் ஆடிட்டு உங்கள் காரில் போய் ஏறி நீங்கள் அப்படியே ஜாலியாக ட்ரைவ் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கும் போயிடுவீங்க. இதுதான்டா ஹாப்பி என்டிங் மச்சான். இது நீ சொன்னதெல்லாம் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் உனக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருச்சுன்னா கமெண்டாக சொல்லு மாப்பிள்ள. சரி ஓகேடா, இதோட நான் முடிச்சுக்கிறேன். யோமா பர்ஃபெக்ட் நான் சூன் போடுறேன். அதே மாதிரி அந்த அக்ஷனுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஓஎன் சொல்கிற மாதிரி தான் நான் நரேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி இல்லை, ஓஎன் சொல்கிற மாதிரி தான்டா இருக்குது. ஸோ ஓகே பாய். நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு நியூ ஒன் ஷாட்டில் பார்ப்போம். பாய்டா.